அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த புளிச்சக்கீரை வச்சு தாங்க இன்னைக்கு நம்ம சமையலை செய்ய போறோம். ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பா இருந்தாலும் நிறைய சத்துக்களை கொண்ட இந்த நம்ம பாரம்பரிய உணவை முறையா சமைக்கிறோம், முறைத்தனமா சாப்பிடுறோம். என்ன சாப்பிடுமா? அட வாங்கப்பா. சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு உளுந்து, கூடவே கொஞ்சமாக சீரகம், வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம், நாம் சமைக்கிறது புளிச்சக்கீரை. பேருக்கு தகுந்த மாதிரி நல்ல புளிப்பு இருக்கக்கூடிய கீரை. இந்த மாதிரி புளிப்பை ஏதாவது செய்யும்போது எப்போதுமே அதனுடைய புளிப்பை கம்மி பண்ணுறதுக்காக எதிர்ப்புளி போடணும். அதுக்காக தான் நாம் இன்றைக்கி கொஞ்சமாக தக்காளியை பயன்படுத்துகிறோம். நல்லா கழுவி வச்சிட்டோம்னா அதுக்கு மண்ணெல்லாம் போயிடும். கொஞ்சமா உப்பு, கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட புளிச்சக்கீரை இந்த அளவுக்கு வந்துடும். இனி இது கடையிறதுக்கு தயாராக இருக்குது. இதை கடைஞ்சி எடுத்துட்டோம்னா புளிச்சக்கீரை கடையல் அருமையாக ரெடி ஆயிரும். என்னன்னா அந்த பையன் போல நேரம் கடைஞ்சுமே என்ன நாராக இருக்குது, இந்த கீரை அப்படி தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இதை வீட்டில் இருக்க பெண்கள் ட்ரை பண்ணாங்கன்னா இது கண்டிப்பாக அந்த நார்லாம் இல்லாததுக்கு வரும். நமக்கு அந்தளவுக்கு இன்னும் பக்குவம் தெரில, என்ன கடையை தெரில, அதான் உண்மை. இதனால் நார் இல்லாத அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம்னா இது ருசி சூப்பராக இருக்கும். பார்க்க நல்லா ஊறுகா பேஸ்ட் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இயற்கையில் இதுக்கு நிறைய பண்புகள் இருக்குங்க. அறுசுவையில் ஒரு சுவையான இந்த புளிப்பு சுவை இந்த புளிச்சக்கீரையில் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவுங்க. இது யாருமே இவங்க சாப்பிடலாம் அவங்க சாப்பிடலாம் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை, தடையெல்லாம் இல்லை. மற்ற கீரை அளவுக்கு இந்த கீரை வெளி மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கிறது இல்லை, தான் உண்மை. இது மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இது அருமையான ருசி உள்ள கீரைங்க. வரகுல செஞ்ச சாதத்தோடைய பழைய சாதமோ அல்லது சாமையில் செஞ்ச சாதமோ இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் வச்சு சாப்பிடும்போது இதோடைய ருசி ரொம்ப அலாதியாக இருக்கும். இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு இதை இன்னைக்கு நினச்சாதான் நாக்கெல்லாம் எச்சில் ஊறுங்க. இன்னைக்கு நம்மக்கிட்ட சுட சுட தயாரான சாம கஞ்சி இருக்குதுங்க. அது கூடவே நம்மளுடைய புளிச்ச கீரை இருக்கு. சாம கஞ்சிக்கும் புளிச்ச கீரைக்கும் அவ்வளோ ருசிங்க. சாம கஞ்சியில் கொஞ்சம் உப்பு கம்மியாயிருச்சு, ஆனாலும் புளிச்ச கீரையோட புளிப்பு அதை சமப்படுத்திடுச்சு தான் சொல்லணும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 3-4 வரமிளகாவும் போட்டுக்கலாம். அதிக மருத்துவ குணம் உள்ள இந்த மாதிரி நம்ம ஊர் உணவுகளை சாப்பிட்டு ஆயுசுனோட வாழ்ந்து காட்டுவோம்.